சிறுமி ரம்யாவும் மான்குட்டியும். ஒரு சிறிய கிராமத்தில் ரம்யா என்ற சிறுமி தன் பெற்றாருடன் வசித்து வந்தாள். ஒரு நாள் அவள் காட்டுப்பகுதிக்கு அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அனாதையாக விடப்பட்ட ஒரு மான்குட்டியை கண்டாள். அதன் தாய் எங்கும் இல்லை. மான்குட்டி பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. ரம்யா அதை பார்த்து இருக்கப்பட்டாள். அவள் அதை மெதுவாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அதற்கு பால் கொடுத்து காயங்களுக்கு சிகிச்சை அளித்தாள். மான்குட்டி மெதுவாக அவளுடன் பழகி அவளுடைய செல்ல பிராணியாக மாறியது. சில மாதங்கள் கழித்து மான்குட்டி வளர்ந்து பெரிய மான் ஆனது. கிராம மக்கள், இனி அதை வனத்துக்குள் விட்டுவிடு, அது காட்டு பிராணி, இங்கே இருக்கக்கூடாது என்று வற்புறுத்தினர். ரம்யாவுக்கு வருத்தமாக இருந்தாலும் மான் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து அதை வனத்தின் அருகே விட்டுவிட்டாள். 2 வருடங்கள் கழித்து ரம்யா அதே காட்டுப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். திடீரென அங்கிருந்த ஒரு குழிக்குள் தவறி விழுந்து விட்டாள். அவளால் வெளியே வர முடியவில்லை. அவள் உதவி கேட்டு சத்தமாக அழுதாள். அந்த சத்தம் அருகில் இருந்த காட்டில் இரை தேடிக் கொண்டிருந்த முன்னாள் மான்குட்டியின் காதில் விழுந்தது. அது ஓடி வந்து பார்த்தது. குழியில் தவித்துக் கொண்டிருந்தது ரம்யா என்று தெரிந்து கொண்டதும் தன் பலமான கொம்புகளை குழியின் விளிம்பில் வைத்தது. ரம்யா அதன் கொம்புகளை பிடித்துக்கொண்டு அந்த குழியில் இருந்து பத்திரமாக வெளியே வந்தாள். ரம்யா மகிழ்ச்சியுடன் மானை கட்டி அணைத்து அதன் நன்றியுணர்வை நினைத்து நெகிழ்ந்தாள். நீதி: நாம் பிறருக்கு செய்யும் உதவிகள் ஒருபோதும் வீணாகாது. உண்மையான அன்புக்கும் நன்றியுணர்வுக்கும் மனிதன் விலங்கு என்ற பாகுபாடு இல்லை.